நம்ம கொஞ்ச நாளா பாலிடிக்ஸ்க்கு லீவ் விட்டு வேற வேற டாபிக் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தோம். பட் இன்னைக்கு இப்போ நம்ம பேச போறது பாலிடிக்ஸ் பத்தி தான். அதுவும் முக்கியமா விஜய் சார சுத்தி நடக்கிற பாலிடிக்ஸ் பத்தி தான். ஏன்னா நெறைய ரூமர்ஸ், நெறைய வன்மங்கள் கக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நெறைய போயிட்டு இருக்கு. அத பத்தி தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். நான் எப்பவுமே சொல்றதுதான், நம்ம வந்து எந்த ஸ்டாண்டுமே எடுக்க போறதில்ல. எந்த பக்கமும் கிடையாது. எந்த கட்சி சார்பாவும் நம்ம பேச போறதில்ல. இன்னைக்கு ஈவன் விஜய் சார பத்தி பேசுறோன்றதுக்காக நம்ம விஜய் சாருக்கு சப்போர்ட் பண்ணி பேச போறதில்ல. யாருக்கு எது நடந்தாலும், எந்த கட்சியில எது நடந்தாலும் அத கண்டிப்பா மக்களாகிய உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க வேண்டியதுதான் என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டியா நான் நினைப்பேன். பிகாஸ் ஐ அம் அ காமன் மேன் ஃபார் காமன் பீப்புள். த வாய்ஸ் ஆஃப் காமன் மேன். நம்மளோட டேக்லைனே அதுதான் இல்லையா? சோ நம்ம எந்த பயாஸும் எடுக்க மாட்டோம். எந்த சார்பாவும் பேச போறது இல்ல. ஓகே? அத நான் ஒவ்வொரு வீடியோலயும் உங்களுக்கு நான் ரிமைண்ட் பண்ணிட்டே தான் இருக்கேன். நெறைய சேனல்ஸ் பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு பக்கம் ஸ்டாண்ட் எடுத்து பேசுவாங்க. அது நீங்க பேசும்போது அந்த சேனல்ஸ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். இவங்க எந்த கட்சிய சேர்ந்தவங்க, இல்ல யாருக்கு ஃபேவரா பேசுறாங்கன்றது எல்லா சேனல்ஸ் நெறைய சேனல்ஸ் அப்படிதான் இருக்கு. ஆனா எல்லாத்தையுமே காமனா உண்மைய என்ன தெரிஞ்சுக்கணும். எந்த சார்பும் இல்லாம நடக்கிறது நடக்கிறபடி அப்படியே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, யூ ஆர் மோஸ்ட் வெல்கம். நீங்களும் இந்த காமன் மேன் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிருக்க ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருமே ஒரு காமன் மேன் தான். அவங்களோட வாய்ஸா தான் நான் இங்க பேசிட்டு இருக்கேன். ஏன்னா நெறைய பேருக்கு நெறைய ஆதங்கங்கள் இருக்கும். நம்மள சுத்தி நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கும்போது ரொம்ப கோவம் இருக்கும், ஆதங்கம் இருக்கும். அந்த ஒவ்வொரு கோவத்தையும், ஆதங்கத்தையும் தான் ஒரு காமன் மேன் வாய்ஸா நான் இங்க பேசிட்டு இருக்கேன். சோ யூ கேன் ஆல்சோ ஜாயின் வித் அஸ். ஓகே, லெட்ஸ் கோ டு த டாபிக். இப்ப ஆக்சுவலி பாத்தீங்கன்னா, விஜய் சார சுத்தி என்ன நடந்துட்டு இருக்கு? நெறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொன்னா நான் சொல்றேன். ஆக்டர் சூரி இருக்கிறார் இல்லையா? சோ அவரு என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அவரு சொல்லல. அவரு சொன்னதா ஒரு ரூமர் இங்க போயிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, இவரெல்லாம் எதுக்கு கட்சி ஆரம்பிக்கணும்? ஒழுங்கா நடிக்கிறத விட்டுட்டு, நடிக்கிற வேலைய பார்க்கிறத விட்டுட்டு, தேவையில்லாத வேலைலாம் பண்ணிட்டு இருக்கிறாரு. பனையூர்ல போய் தூங்குறதுக்கு எதுக்கு கட்சி ஆரம்பிக்கணும்? அப்படின்னு நெறைய விஷயங்கள அவரு சொன்னதா சோசியல் மீடியால ஒரு பெரிய நியூஸ் போயிட்டு இருக்கு. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அவரு இந்த விளையாட்டுல வரவே இல்ல. அவரு வேலைய பார்த்துக்கிட்டு அவரு உண்டு, அவரு வேலை உண்டுன்னு இருக்கிறாரு. ஆனா தேவையில்லாம அவர வம்புல இழுத்து விட்டுருக்காங்க. பட் அவரு ரிப்ளை குடுப்பாருன்னு நம்பலாம். கூடிய சீக்கிரம் இது நான் பேசல, நான் சொல்லலன்னு ரிப்ளை குடுப்பாருன்னு நம்பலாம். சோ இத வேற ஒரு உண்மைன்னு நம்பி ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க நெறைய பேரு. நம்ம சோசியல் மீடியாவ பொறுத்தவரைக்கும் வர்றது எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிடணும். அப்படி இங்க ஒரு கூட்டம் அலைஞ்சிட்டு இருக்கு. அது நல்லதா? கெட்டதா? உண்மையா? பொய்யா? இத அலசி ஆராயிறதே கிடையாது. அப்படியே எது வந்தாலும் உடனே ஷேர் பண்ணிடணும். இது யாரோ யார் மேலயோ இருக்க வன்மத்துல இந்த வேலைய பண்ணி வச்சிருக்காங்க. அத கூட வெரிஃபை பண்ணாம, கிராஸ் செக் பண்ணாம அப்படியே சோசியல் மீடியால ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த நியூஸ் உண்மையான்னு கேட்டீங்கன்னா, உண்மை கிடையாது. அண்ட் நம்ம ஏடிஎம்கேல இருக்க செல்லூர் ராஜு இருக்கிறார் இல்லையா? இவரு நாங்க கூட்டணிக்காக ஆள தேடி அலையுறோமா? நாங்க கூட்டணிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோமா? எல்லாரையும் நாங்க கூட்டணிக்கு வாங்கன்னு கூப்பிட்டுட்டு இருக்கிறோமா? அப்படிலாம் எதுவுமே கிடையாது. எங்க கட்சி ரொம்ப பெரிய கட்சி, பாரம்பரியமான கட்சி, 50 வருஷமா இருக்கிற கட்சி. நாங்கலாம் யார்கிட்டயும் கூட்டணி போய் எதிர்பார்க்கணும்னு அவசியம் இல்ல. கூட்டணிக்காக நாங்க வெயிட் பண்ண வேண்டிய அவசியமும் இல்ல. யாரையும் கூட்டணிக்காக நாங்க கட்டாயப்படுத்துறதும் கிடையாது. தேவைப்பட்டா, அவங்க விருப்பப்பட்டா வரவங்கள வேணாம்னு சொல்றது கிடையாது. அப்படின்னு சொல்லிட்டு டிவிகேக்கு கொஞ்சம் ஃபேவராவும் பேசியிருக்கிறார். சோ எங்க ஆரம்பிச்சு எப்படி வந்து முடிச்சிருக்கிறார் பாருங்க. சோ அடுத்தது இன்னொரு நியூஸ் போயிட்டு இருக்கு. அது பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப வன்மத்த கக்குறாங்கன்னு மட்டும் நல்லா தெரியுது. அது என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் சார் வந்து சினிமாவுக்கு போறாரு. கட்சிய கலைக்க போறாரு. அவரு வந்து ரொம்ப மன உளைச்சல்ல இருக்கிறாரு. விஜய் சார் மன உளைச்சல்ல இருக்கிறதால கட்சி வேணான்னு முடிவு பண்ணிட்டாரு. கட்சிய கலைச்சுட்டு அவர் மறுபடியும் பழையபடி சினிமாவுக்கே போறாரு. நெறைய கதைங்கள நெறைய டைரக்டர்ஸ கூப்பிட்டு கதை கேட்டுட்டு இருக்காரு. அப்படி ஒரு நியூஸ் ஒண்ணு இங்க போயிட்டு இருக்கு. இதவையும் சோசியல் மீடியால நெறைய ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. நெறைய ஷேர்ஸ் நடந்துட்டு இருக்கு. எவ்வளவு ஒரு வன்மம் பாத்தீங்களா? ஒரு மனுஷன எப்படியெல்லாம் டிமோட்டிவேட் பண்ணலாம்? எப்படியெல்லாம் அவன அமுக்கலாம்? எந்த அளவுக்கு அவனுக்கு மென்டலி டார்ச்சர் குடுக்கலான்றத ரொம்ப தெளிவா பிளான் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க. பட் இது உண்மை கிடையாது. இது யாரோ யார் மேலயோ இருக்க வன்மத்துல கிளப்பி விட்ட நியூஸ் தான். ஆனா இது உண்மையா பொய்யான்னு கூட தெரியாம சோசியல் மீடியால நெறைய ஷேர் ஆயிட்டு இருக்கு. எப்படிங்க? எப்படி அவரு அப்படி யோசிப்பாரு? 41 பேர் நம்மளுக்காக இங்க உயிர விட்டுருக்காங்க. நம்மள பார்க்க வந்து உயிர விட்டுருக்காங்க. வேற எதுவுமே தேவையில்ல. இந்த ஒரு விஷயம் போதும். அவர் அரசியல்ல கண்டிப்பா நிப்பாருன்னு சொல்றதுக்கு. ஏன்னா 41 உயிர் அவர பார்க்க வந்து போயிருக்கு. இந்த மாரி சூழ்நிலையில அவர் கட்சி கலைச்சாருன்னா, அவரோட மனசாட்சி அவர உறுத்தாதா? இதுக்கு எதுக்குடா நீ வந்து கட்சிக்கு வந்த? 41 பேர் சாவறதுக்கா? அப்படின்ற கேள்வி அவர் மனசே அவர கேட்காதா? சோ அதனால நிச்சயமா எதற்காக அவர் கட்சிய கன்டின்யூ பண்ணுவாரோ இல்லையோ, ஆனா இந்த ஒரு விஷயம் அவர் மனச உறுத்தும். அதனால நிச்சயமா அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. இது ஒரு ரூமர். இத நம்பவே நம்பாதீங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம். ராகுல் காந்தி வந்து விஜய் சார் கிட்ட பேசினாரு. போன்ல கன்டினியூஸா அவங்களுக்குள்ள கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு. ஒரு 6, 7 தடவ பேசியிருக்காங்க. 2 பேருக்குள்ள கூட்டணின்றது ரொம்ப ஸ்ட்ராங்கா உருவாக போகுது அப்படின்ற ஒரு நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. இதுவும் உண்மை இல்ல. இதுவும் யாரோ கிளப்பி விட்ட நியூஸ் தான். அவரு பேசுனது ஒரு தடவ தான். அந்த கரூர் இன்சிடென்ட் நடந்த அந்த டைம்ல பேசுனது மட்டும் தான். அது என்ன பேசுனாங்கறது அவங்க 2 பேருக்கு மட்டும் தான் தெரியும். சோ சும்மா ரெகுலரா அவரு டச்ல இருக்கிறாரு. ஒரு 6 தடவ, 7 தடவ போன் பண்ணி பேசினாங்கன்றதெல்லாம் சுத்த பொய். அது உண்மை கிடையாது.
எப்படி எல்லாம் கிளப்பி விடுறாங்க பாருங்க. அவருக்கு வேண்டாதவங்க ஒரு பக்கம் ஒண்ணு கிளப்பி விட்டா, அவருக்கு வேண்டியவங்க ஒரு பக்கம் ஒண்ணு கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, விஜய் சார் வந்து காசு குடுத்துட்டாரு. அவரு இந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு எல்லாம் காசு குடுக்கிறதா சொன்னார் இல்லையா? உயிரிழந்த குடும்பத்துக்கு எல்லாம் காசு குடுக்கிறதா சொன்னாரு. அது வந்து குடுத்துட்டாரு. சொன்னதை விட அதிகமா குடுத்திருக்கிறாரு அப்படின்னு அடிச்சு விட்டுட்டு இருக்காங்க. அப்படிலாம் எதுவுமே இல்ல. அவரு அதுக்கான ப்ராசஸ் இருக்கு. அதுக்கான ப்ராசஸ்ல அவங்க இருக்காங்க. அது நிச்சயமா செய்வார் விஜய் சார். சொன்ன வார்த்தையை காப்பாத்துவார். அதுல எந்த டவுட்டும் வேண்டாம். ஆனா இப்போ அது நடக்கல. ஈவன் சொன்னதை விட அதிகமா குடுத்தாங்கலாம் அடிச்சு விட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் நம்பாதீங்க. அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் இன்னும் நடக்கல. ஆனா நிச்சயமா நடக்கும். நிச்சயமா அவர் சொன்னதை கண்டிப்பா செய்வார். அத நம்ம நம்பலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு கண்டிப்பா பாத்தீங்கன்னா, சின்னம் வேணும். இந்த சின்னத்த செலக்ட் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லி அவங்கவங்க இஷ்டத்துக்கு விசிலு, டிரான்ஸ்ஃபார்மரு இந்த மாதிரி நிறைய ஆட்டோ இந்த மாதிரி நிறைய விஷயத்த வந்து அடிச்சு விட்டுட்டு இருக்காங்க. இன்னும் அப்படியெல்லாம் எதுவுமே முடிவாகல. அவங்க ஒரு 5 சின்னத்த ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அந்த 5 சின்னத்துல ஏதாவது ஒண்ணு நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் இப்ப இருக்கிற நியூஸ். அதுக்குள்ள டிரான்ஸ்ஃபார்மர், ஆட்டோ, விசில்ன்னு சொல்லி அவங்கவங்களுக்கு புடிச்சத, அவங்கவங்களுக்கு தோணுனத அடிச்சு விட்டுட்டு இருக்காங்க. அந்த மாதிரிலாம் இன்னும் எதுவுமே முடிவாகல. இங்க விஜய் சார் அரசியல பொறுத்தவரைக்கும் எல்லாமே ப்ராசஸ்ல தான் இருக்கே தவிர, இன்னும் கன்க்ளூஷனுக்கு வரவே இல்ல. அது கூட்டணியா இருக்கட்டும், இல்ல சின்னமா இருக்கட்டும், இல்ல காசு குடுக்குற விஷயமா இருக்கட்டும். இது ஐ மீன் இறந்த ஃபேமிலிக்கு. இந்த மாரி எல்லா விஷயங்களும் ப்ராசஸ்ல இருக்கு. ஆனா இன்னும் எதுவுமே கன்க்ளூஷனுக்கு வரல. அதனால இஷ்டத்துக்கு எல்லாரும் அடிச்சு விட்டுட்டே இருப்பாங்க. அதெல்லாம் நம்பிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது முடிவானா அபிஷியலா அவங்களே சொல்லுவாங்க. சோ அதுவரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். அவரு பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைக்க போறாரா? இல்ல காங்கிரஸோட கூட்டணி வைக்க போறாரா? இல்ல ஏடிஎம்கேவோட கூட்டணி வைக்க போறாரா? இது எல்லாமே அதிகபட்சம் ஜனவரியில தெரிஞ்சிரும். ஜனவரிக்கு முன்னாடியே தெரிஞ்சிரும். என்னோட அசம்ப்ஷன். யார் யார் கூட சேரப்போறா? யார் யார் கூட கூட்டணி வைக்க போறா? யார் என்ன ஸ்டாண்ட் எடுக்குறாங்கன்றது மேக்ஸிமம் ஜனவரியில தெரிஞ்சிரும். ஏன்னா ஏப்ரல்ல எலக்ஷன் வரும்னு நினைக்கிறேன். சோ ஜனவரியில தெரிஞ்சிரும். ஆனா ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன். விஜய் சார் வந்து யார் கூடயும் கூட்டணி வைக்கிற ஐடியால இல்லாம இருக்கிறாரு. செகண்ட் ஸ்டேஜ்ல இருக்காங்க இல்லையா? அந்த தலைவர்கள் எல்லாம் வந்து ஏடிஎம்கே கூட்டணி போகணுன்ற ஒரு பிளான்ல இருக்கிறாங்க. அவங்களோட விஷயம் தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கு விஜய் சார் வந்து இல்ல வேண்டாமே, நம்ம தனியாவே போயிடலாமே, தனியாவே நிக்கலாமே அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்கிறதா ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன். பட் இது அபிஷியல் நியூஸ் இல்ல. பாப்போமே. எப்படி இருந்தாலும் ஜனவரிக்குள்ள தெரிஞ்சிரும். பட் என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, இது ஆல்ரெடி ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன். என்னோட ஒப்பீனியன் இந்த வாட்டி விஜய் சார் தனியா நின்னாருன்னா, அவரால ஓட்ட பிரிக்க முடியுமே தவிர சிஎம் ஆக முடியுமானா மில்லியன் டாலர் கொஸ்டின். வாய்ப்பு இல்ல. அண்ட் எதிர்கட்சியாவது ஆக முடியுமானா அதுக்கும் வாய்ப்பு இல்ல. ஏடிஎம்கேவோட சேர்ந்தா அவரோட ஏம் டிஎம்கேவ சீட்ல இருந்து இறக்கணும் அப்படின்றதுதான் அவரோட ஏமா இருந்ததுன்னா ஏடிஎம்கேவோட சேர்ந்தா மட்டும்தான் அது பாசிபிள். ஆனா விஜய் சாரும் ஏடிஎம்கேவும் சேர்ந்தா வாஷ் அவுட் வாஷ் அவுட் பண்ணிடுவாங்க. அதுல எந்த டவுட்டுமே வேண்டாம். ஆனா அப்படி சேரல அப்படின்னா சான்ஸே இல்ல. ஏன்னா டிஎம்கேவோட கூட்டணி அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு. 2வது அவங்க நிறைய டாக்டிக்ஸ் வச்சிருக்காங்க. நிறைய டாக்டிக்ஸ். அவங்க எப்பேற்பட்ட தலைவரோட ஃபேமிலி அது. சோ அவங்க கிட்ட நிறைய டாக்டிக்ஸ் இருக்கு. அவங்களெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் ஈஸியாலாம் வீழ்த்திட முடியாது. சோ இது என்னோட ஒப்பீனியன் மட்டும்தான். எனக்கு தெரிஞ்சு அவர் கூட்டணி வைக்கலன்னா எதிர்க்கட்சியாவும் வர முடியாது, சீட்லயும் உட்கார முடியாது. ஓட்ட பிரிக்கலாம். ஒரு ஆவரேஜா ஒரு 10 to 15% ஓட்டு வாங்கலாம். இதுதான் அவருக்கு நடக்குமே தவிர சிஎம் ஆக முடியாது. ஆனா கூட்டணி வச்சுட்டாரு அப்படின்னா மினிமம் 180ல இருந்து 200 சீட்டு கன்ஃபார்ம் கூட்டணி கட்சிக்கு. சோ இது என்னோட ஒப்பீனியன் மட்டும்தான். பார்ப்போம். எல்லாமே ஏப்ரல்ல தெரிஞ்சிரும். நீங்க சொல்லுங்களேன். உங்களோட ஒப்பீனியன் என்னன்ட்டு கமெண்ட் பாக்ஸ்ல. விஜய் சார் கூட்டணி வைக்கிறது நல்லதா? இல்ல தனியாவே நிக்கிறது நல்லதா? இல்ல நான் சொன்னது கரெக்ட்டா? இதோட ஒப்பீனியன் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நானும் படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். இது என்னோட ஒப்பீனியன் மட்டும்தான். சோ இதெல்லாம் தான் விஜய் சார சுத்தி நடந்துட்டு இருக்கிற ஒரு பாலிடிக்ஸ். இத ஒவ்வொன்னுமே வந்து நிறைய ரூமர்ஸாவும், வன்மமாவும் போயிட்டு இருந்தது. அதெல்லாம் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும்னு நினைச்சேன். உங்ககிட்ட சேர்த்துட்டேன். That's it for today. நாளைக்கு வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். Until that, this is MKR signing out. நல்லதை யோசிப்போம், நல்லதை பேசுவோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். பாய்.